பொறாமையாவதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீதிமொழிகள் 23:17. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி காத்துக்கொள்கிறதினால் தானே. சங்கீதம் 119:9. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 123:1. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும், தகவலான்குருவி பறந்து போவதும் போலும், கரம் இல்லாவிட்ட சாபம் தங்காது. நீதிமொழிகள் 26:2. வாழவயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். சங்கீதம் 127:4. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். சங்கீதம் 135:5. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. நான் பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144:1. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நீதிமொழிகள் 29:18. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்ய மறப்போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். யாக்கோபு 4:17. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என வேத வாக்கியம் கூறுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யாக்கோபு 2:8. தேங்க்யூ. Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.